2வது குழந்தைக்கு நடத்தவே மாட்டாங்க வளைகாப்பு. அப்படி நடத்தினாலும் முதல் பிள்ளைக்கு செய்கிற அளவு பெரிய அளவில் செய்ய மாட்டாங்க. ஆனால் எல்லா பெண்ணினுடைய நெஞ்சத்திலும் அவங்க கல்யாண நாளை எவ்வளவு இனிமையோடு அவங்க நினைக்கிறாங்களோ அதை விட பல மடங்கு அவர்களினுடைய ஞாபகங்களில் மலர்ந்திருக்கிற ஒரு நாள் என்றால் அவர்களுக்கு வளைகாப்பு நடந்த அந்த நாள் தான் ஞாபகத்தில் இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு நாம் போவது உயிரை காப்பதற்காக, பெரும்பகுதி உடல் நலத்தை பேணுவதற்காக. ஆனால் மகப்பேறுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தான் இன்னொரு உயிரை கொண்டு வருவதற்காக போகிறோம். ஒரு உயிர் இன்னொரு உயிரை கொண்டு வரும். தாய்மை பேறு என்பது கடவுள் தருகிற வரம். எங்கள் நடுவர் சொல்லுவார், ஒரு நிகழ்ச்சி நல்லா நடக்கணும்னா 3 விஷயம் வேணும்னு சொல்வார். 1, கடவுளுடைய அருள் வேணும். 2வது, கேட்க வர ஆடியன்ஸு கேட்கணுன்ற மனநிலையோடு இருக்கணும். 3வது, மைக் செட் போடுறவரை அவங்க வீட்டுக்காரம்மாவோட சண்டை போடாமல் வந்திருக்கணும்னு சொல்லுவார். பிள்ளைகள் பிறப்பது என்பது அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற நிகழ்வு. இப்போ அரசாங்கங்களே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, பிள்ளைகளை குறைக்காதீங்க. முன்னாடி மாதிரி 4-5 இல்லாட்டி ஒரு வீட்டுக்கு 1-2 பெற்றுக்கங்கன்னு எல்லா நாட்டு அரசாங்கமும் சொல்லுது. தாய்லாந்தில் சொல்கிறான், சைனாக்காரன் சொல்கிறான், நம்ம ஊர்லேயே நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அப்படின்னா குழந்தை பேர் ரொம்ப மகிழ்ச்சியானது. வளையல் பிடிக்காத எந்த பெண்ணாவது இருக்க முடியுமா? ரொம்ப நாள் முன்னாடி எம்ஜிஆர் சினிமாவில் ஒரு பாட்டு வரும், கல்யாண பொண்ணுக்கு அண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வரி இருக்குது, மாமனார மாமியார சாமியார போவதற்கு மந்திரிச்சு தந்த வளையல்னு வாலி ஒரு லைனை எழுதியிருப்பார். நம்ம எவ்வளவுலாம் அம்மாவை நம்முடைய கல்லூரி பருவத்தில், இளமை பருவத்தில் அம்மாவை சாதாரணமாக நம்ம பேசியிருப்போம், அப்படி தானே? சும்மா இருமா, ஏம்மா நையின்னு பேசுகிற, உனக்கு வேறு வேலையே இல்லையா? அம்மா சொல்லு, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கொஞ்சம் சரியான ட்ரெஸ்ஸு இல்லை, உனக்கு தெரியுமா? ரொம்ப உனக்கு தெரியுமா? என் காலேஜ்லேயே டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறது நான் தான், மற்றவங்களாம் என்னை விட படு மோசம். பாருப்பா இந்த அம்மா சும்மா நை. உடனே அப்பா நீ சும்மா இரு, உனக்கு என்ன தெரியும், என்னுடைய மகள் இருக்காளே அவள் ஒரு பிரின்சஸ் அவள், அப்படிலாம் சொல்லி அம்மாவாயை அப்பாவும் அடைச்சி நீங்களும் அப்பாவும் ஒரு கூட்டணியை உருவாக்கி அம்மாவை ஓரங்கட்டி இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க தானே? இந்த வலி இருக்கும் பாருங்க, அதை ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பங்களா இருக்குது. அந்த பங்களாவுக்குள்ளே நிறைய வெளிச்சம் போட்டிருக்கு, லைட் போட்டிருக்கு. வெளியில் ஒரே ஒரு ஜன்னலை மட்டும் மறந்து போய் திறந்து வச்சுட்டாங்க. காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குருவி திசை மாறி போய் அந்த வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அங்கே இருக்கிற வெளிச்சம் ஃபேன் எல்லாம் பார்த்து குருவி அங்கேயும் தடுமாறி பறந்து விருட்டுன்னு வெளியில் போயிடுறது. இந்த காட்சி அவங்க எல்லாராலையும் உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியுது தானே? வலி அப்படித்தான் இருக்கும்னு எழுதுறாரு. அது இந்த கால ஹஸ்பண்ட்ஸ்லாம் ரொம்ப பெட்டராக இருக்காங்க. 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி ஐயோ என்னோட மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு அதை எப்படி காட்டுவாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் வாசலில் முன்னையும் பின்னையும் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. நமக்கு கடுப்பாக இருக்குல்ல, நாம் உள்ளே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இவர் அப்போ தான் முன்னையும் பின்னையும் நட பழகிட்டு இருப்பார். ஆனால் இன்றைக்கு நிறைய மாறி இருக்கிறது. சில மருத்துவமனைகள் தே ஆஸ்க் த ஹஸ்பண்ட்ஸ் டு பி இந்த லேபர் ரூம். இங்கே அதை செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, செய்கிறாங்கன்றார். ஹஸ்பண்ட்ஸையும் லேபர் ரூம்லேயே இருக்க விடுறாங்க. அப்போ தான் அவங்க பார்க்க முடியும் இது என்ன மாதிரியான ஒரு போராட்டத்துக்கு பிறகு ஒரு உயிர் வெளியே வருகிறதுன்னு தெரிஞ்சாதான் அந்த உயிரை வெளியே கொண்டு வந்த மனைவியின் மீது அவர்களுக்கான காதலும் மரியாதையும் பல மடங்கு அதிகமாகும் என்பதனாலே இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்பா தாலாட்டு பாடுறாரோ இல்லையோ, அவருக்கு சேர்த்து நீங்கள் பாடுங்க. இப்போல்லாம் யார் தாலாட்டு பாடுறது? மொபைலில் கையில் கொடுத்துறா, அவனே பாடிக்கிட்டு இருக்கான். சாப்பாடு ஊட்டுறதுக்கு மொபைல் தான். மொபைலை கொடுத்தா உடனே அவன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றான். அந்த காலத்தில் சன் டிவியை காட்டி அப்புறம் நிலாவை காட்டினாங்க, சன் டிவியை காட்டினாங்க. இப்போ எல்லாம் மொபைல் தான். யாருக்கு தாலாட்டுன்றதே அடிபட்டு போச்சு. தால்னா நாக்குன்னு அர்த்தம். இந்த தாலாட்டுன்ற சொல்லே இனிமேல் இல்லாமல் போயிடும். முடிஞ்சால் பாடல்கள் கற்றுக்குங்க. ஒசூரில் நடைபெற்ற வரம் மருத்துவமனையின் வரம் வளைகாப்பு நிகழ்ச்சியில் பட்டிமன்றம் ராஜா அவர்கள் இது தந்தையின் தாலாட்டு என்கின்ற தலைப்பிலும்
திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் அம்மா என்றழைக்காத உயிரில்லையே என்ற தலைப்பிலும் ஆற்றிய உரையின் முழு தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அக்காவுக்கு வளைகாப்பு, அத்தான் முகத்தில் புன்சிரிப்பு. இதெல்லாம் ரொம்ப பழைய பாட்டு. வளைகாப்பு நடத்துறதுன்றது ஒரு குடும்ப நிகழ்வு. அதை ஒரு ஆஸ்பத்திரி சமூக நிகழ்வாக நடத்துகிறார்கள் என்பதை அவர்களை பாராட்ட வேண்டும். இவ்வளவுதான் நீங்க கைதட்டுவீங்களா? ஏறக்குறைய 500 பேரை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி மரியாதைகள்லாம் செய்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. என்ன நேரம் கடந்துருச்சு. ப்ரெக்னென்ட் உமன் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அவங்களோட வந்தவங்க அதை விட கஷ்டப்படுவாங்க. அவங்க வீட்டுக்காரரு அதை விட கஷ்டப்படுவார். ஏன்னா அந்த அம்மா தனியாக உட்காந்துருக்கோம், இவருக்கு பக்கத்தில் இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் எப்போ அந்த அம்மாவை பார்ப்போம்னு அவருக்கு தவிப்பில் இருப்பார். இந்த நேரம் நாங்கள் வந்து பேசினோம்னா எப்படி இருக்கும்? ஆனாலும் அவங்க ரொம்ப அன்பு மிகுதியில் எங்களை பேச வச்சுருக்காங்க. மைக்கு தான் ரொம்ப தொண்டையை பிடிக்குது. இவ்வளவு பெரிய இது இந்த அரங்கத்தில் இருக்கிற மைக்கா அது? நல்ல வேலை பண்ணீங்க. தெரியுதுல்ல, இவ்வளவு பெரிய அரங்கத்துக்கு இந்த மைக்கு போதாது, பேசுகிறவங்கள கஷ்டப்படுத்தும். வெளியில இருந்து மைக் அரேஞ்ச் பண்ண. இதெல்லாம் கல்யாணத்துக்கான மைக்கு, வளைகாப்புக்கான மைக் இல்லை. திரும்ப ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஆஸ்பத்திரிக்கு நாம் போவது உயிரை காப்பதற்காக, பெரும்பகுதி உடல் நலத்தை பேணுவதற்காக. ஆனால் மகப்பேறுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தான் இன்னொரு உயிரை கொண்டு வருவதற்காக போகிறோம். ஒரு உயிர் இன்னொரு உயிரை கொண்டு வரும். தாய்மை பேறு என்பது கடவுள் தருகிற வரம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாரிசை உருவாக்கி தருகிற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் வரம் மருத்துவமனை தாய்மார்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறார்கள். தாய்மை பேற்றை அவர்களுக்கு தருவதற்கும் சுகமான பிரசவத்தை தருவதற்கும் இங்கே டாக்டர் உள்ளிட்ட அத்தனை பேரும் உதவுறாங்க. இவர்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஹொசூரில் நடத்துகிறாங்கன்றது ரொம்ப அருமையான ஒரு அனுபவம். ஹொசூர்ன்ற இந்த ஊரில் எல்லா மொழியும் பேசுகிறாங்க, தமிழை தவிர எல்லாம் பேசுகிறாங்க. தமிழ் கம்மியாக பேசுகிறாங்க. அதனால இங்கே தமிழில் பேசுனா சரியாக புரியாது. கன்னடம், தெலுங்கு எல்லா மொழியும் பேசுகிறாங்க. ஹிந்தி நிறைய ஹோட்டல்லாம் பார்த்தா ஹிந்தி தான் பேசுகிறாங்க. இந்த இடத்துல வந்து தமிழில் ஒரு தலைப்பு கொடுத்து எங்களை பேச சொன்னார் பாருங்க, அவரை நான் பாராட்டுறதா எங்களை மாட்டி விட்டீங்களே. நீங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் கேட்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம் தான் பேசுவோம், சீக்கிரம் முடிச்சிடலாம். இவ்வளவு பொருட்களை முன்னாடி வச்சுட்டு இதை எப்போ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுன்ற எண்ணத்தில் இருக்கிறோம். எங்களை பேச சொல்லியிருக்காங்க. பிள்ளைகள் பிறப்பது என்பது அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற நிகழ்வு. இப்போ அரசாங்கங்களே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, பிள்ளைகளை குறைக்காதீங்க, முன்னாடி மாதிரி 4-5 இல்லாட்டி ஒரு வீட்டுக்கு 1-2 பெற்றுக்கங்கன்னு எல்லா நாட்டு அரசாங்கமும் சொல்லுது. தாய்லாந்தில் சொல்கிறான், சைனாக்காரன் சொல்கிறான், நம்ம ஊர்லேயே நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அப்படின்னா குழந்தை பேர் ரொம்ப மகிழ்ச்சியானது. இந்த குழந்தை பேற்றை உருவாக்குகிற இந்த காலத்தில் என்னென்ன செய்யணும்னு அமைச்சர் சொன்னார், மேயர் சொன்னார். மனசை பத்திரமா வச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க, வீட்டுக்காரம்மாவை நல்லா கவனிங்க, ப்ரெக்னென்ட் உமனை கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்கள வேலையே செய்ய விடாதீங்க. ஏற்கனவே அந்தம்மா வேலையே செய்கிறதில்ல, ஆனாலும் வேலையே செய்ய விடாதீங்க. இப்படியெல்லாம் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த அட்வைஸுகளோட எங்களுக்கு ஏதோ தலைப்பு கொடுத்துருக்குறாரு. தலைப்பெல்லாம் இப்போ யாரும் கவலைப்பட போகிறது இல்லை. எனக்கு அப்புறம் பாரதி மேடம் பேசுவாங்க. அவங்க ஒரு 1/4 மணி நேரம் பேசின பிறகு நானும் நேரம் இருந்தால் உங்களோட 1-2 விஷயம் சொல்லி நிறைவு செய்யலாம். முதல்ல
அமைச்சர் மற்ற பெருமக்கள்லாம் இறங்கி போன பிறகு உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க, அதுக்கே உங்களுக்கு பெரிய நன்றி. அவங்க பின்னாடி கட்சிக்காரங்க போன மாதிரி நீங்களும் போயிருந்தீங்கன்னு வைங்க, உங்கள் பின்னாடி நாங்களும் போயிருப்போம். ஏன்னா இது கட்சின்னா அதுக்கு ஒரு தோரணை இருக்கும் இல்லையா? அவங்க பின்னாடியே ஒரு 10-50 பேர் வருவாங்க. அப்படி வந்தால் தான் அது கட்சி. ஒத்தையில் வந்து அதுக்கு பேர் கட்சி கிடையாது, கூட்டத்தை காட்டணும். அப்படி தானேங்க இருக்கும். நாங்கள்லாம் சாதாரணமான ஆளுங்க, ஏதோ நீங்கள் கேட்டீங்கன்னா பேசுகிற ஆட்கள். அதனால் கொஞ்ச நேரம் ரொம்ப தொலைவு பயணம் பண்ணி வந்திருக்கோம். இங்கேருந்து சூளகிரி போகிறதுக்குள்ளே இடுப்பு விட்டு போகுது. ரோடெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்குது. பூரா ஏறி ஏறி இறங்கி ஒன்வேல போய் நாங்கள் நேற்று படாத பாடுபட்டு வந்தோம். அதனால் வந்துட்டோம். கொஞ்ச நேரம் கேட்பீங்கன்ற நம்பிக்கை இல்லை. அதனால் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நல்ல சிரிக்கிற மாதிரி ஏதாவது மேடம் சொன்னாங்கன்னா கை தட்டுங்க. இல்லாட்டி சும்மா தான் கை தட்டுவேன். இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடவா? இதில் பேசுங்கன்றாரு. இது கேட்குதுங்களா? பரவாயில்ல. இவ்வளோ நேரம் இந்த மைக்கு ஏன் கொடுக்கல? அதாவது நான் முடிக்க போகிறேன்னொன்னே நல்ல மைக் கொடுத்துறாங்க. பாரதி மேடம் வரப்போகிறாங்கன்னே ஒரு நல்ல மைக்கு கொடுத்து என்னை ஒப்பேத்திட்டாங்க. ஏற்கனவே தொண்டை கட்டி போச்சு. உங்கள் ஊர் குளிர்ந்த ஊர், சொட்டர் போடாத ஆளையே பார்க்க முடியலை. இப்போ தமிழ்நாடே அப்படித்தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் மழை, ஒரே குளிர். இதுக்கு மத்தியில் மணி 12:30 ஆச்சு. ஒரு மணிக்குள்ளே இந்த நிகழ்ச்சியை முடிச்சிடுவோம். சரிங்களா? என்னங்க அமைதியாக இருக்கீங்க? இதெல்லாம் நான் ஏன் செய்கிறேன்னா, அடுத்து வர்றவங்க ஒரு பெரிய பேச்சாளர். தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் அவங்க சத்தம்தான். எந்த பட்டிமன்றத்திலையும் நான் பேசுகிறத மறுத்து பேசுவாங்க. நான் என்ன சொன்னாலும் அது தப்புன்றுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அடுத்து திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசுவார்கள். அவர்கள் பேசின பிறகு 1-2 நிமிஷம் நான் எடுத்துக்குவேன். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் வர மருத்துவமனையை சார்ந்த அத்தனை பேருக்கும் உங்கள் எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து திருமதி பாரதி பாஸ்கர். வரம் மருத்துவமனையை சார்ந்த மருத்துவர் ரேகா பிரியதர்ஷினி அவர்களே, டாக்டர் வெங்கட் அவர்களே, மருத்துவமனையினுடைய தலைமை பொறுப்பிலே இருக்கிற பெரியவர்களே, அங்கு பணியாற்றுகின்ற மருத்துவர்களே, செவிலியர்களே, ஏனைய பணியாளர்களே, இன்றைக்கு இந்த அரங்கம் முழுவதையும் நிறைத்து கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரிகளே, அவர்களினுடைய பெற்றோர்களே, நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, எல்லாருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள். முதல்ல எனக்கு கூட தான் பசிக்குது. ஆனால் பாவம், நீங்கள் நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பசின்றது கொடுமையாக இருக்கும். அதனால் நாங்கள் சீக்கிரமாக நிகழ்வை முடித்து விடுகிற எண்ணத்தில் தான் இருக்கோம். என்னென்னா, கொஞ்சம் நீங்கள் கைத்தட்டி உற்சாகமாக இருந்தால் எங்களுக்கும் பேசுகிறதுல உற்சாகமாக இருக்கும். நான் ஹோசூருக்கு வருது இது 10வது தடவையோ 11வது தடவையோ. இவ்வளவு குறைவாக கைத்தட்டி நான் பார்த்ததே இல்லை ஹோசூரில். முதல்ல எனக்கு 2-3 ரிக்வெஸ்ட்டு. இந்த 2 திரையிலையும் அட்வர்டைஸ்மெண்ட் வரதை முதல்ல நிறுத்திடுங்க. அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. யார் அதை யார் பண்ணிகிட்ருக்கிறது? இவர் தான் பண்ணுறாருன்னு நான் நினச்சேன். அவர் திரும்பி வேறு யாரையோ பார்க்குறாரு. இப்போ இந்த திரை என்பது நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் இதெல்லாம் ஒரு சதி பாருங்கள், நம்ம பேச விடாமல் செய்யறதுக்கு. ஜிம் விளம்பரம் வந்துட்டுருக்கு. இப்போ நாம் நிற்கவே முடியாமல் அவ்வளோ சோர்வாக இருக்கும். இப்போ ஜிம் விளம்பரம் நமக்கு தேவையில்லை. அதனால் கொஞ்ச நேரம் நாங்கள் பேசி முடிகிற மட்டும். எங்கள் நடுவர் சொல்லுவார், ஒரு நிகழ்ச்சி நல்லா நடக்கணும்னா 3 விஷயம் வேணும்னு சொல்வார். 1, கடவுளுடைய அருள் வேணும்.
ரெண்டாவது, கேட்க வர ஆடியன்ஸு கேட்கணுன்ற மனநிலையோடு இருக்கணும். மூணாவது, மைக் செட் போடுறவரை அவங்க வீட்டுக்காரம்மாவோட சண்டை போடாமல் வந்திருக்கணும்னு சொல்லுவார். இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா வீட்டில் பெரிய சண்டைக்கு பிறகு அவர் வந்த மாதிரி எனக்கு தெரியுது. இந்த நடுவில் சத்தம் வருது, சந்தடி, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறதே கஷ்டம். அதுவும் கொஞ்சம் அவங்க நினச்சதை விட லேட்டாகிருச்சு. அதற்கு பிறகு இது அத்தனையும் வாங்கிக்கிட்டு நீங்களாம் சாப்பிட போகணும். இவ்வளவு இருக்கிற போது பேசுகிறதே கஷ்டம். அதனால் மைக் போடுறவங்க தயவுசெய்து கொஞ்சம் நீங்கள், அவர் எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கார். அப்புறம் ரெண்டாவது பிரச்சனை, இந்த ஓரஞ்சாரமாக நின்றுக்கிட்டு பேசுகிறவங்க, நீங்கள் எல்லாம் முன்னாடி வந்துடுங்க. நீங்களும் பேச்சை கேட்கணும் தானே, இப்படி முன்னாடி வந்துடுங்க. சைட்லேருந்து யாரும் பேசாதீங்க. ஆமாம், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற அம்மா கூட வந்துடலாம். எல்லோரும் முன்னாடி வந்துடுங்க. சைட்லேருந்து பேசிக்கிட்டே இருந்தால் சங்கடமாக இருக்கும். இவ்வளோ பேர் நிற்க வேண்டிய தேவையில்லை, நீங்கள் உட்காரலாம். நீங்களாம் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்னு எங்களுக்கு தெரியும், உட்காந்துக்குங்க. ஒரு கூட்டத்தை நடத்த எவ்வளவு பேரை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பாருங்கள். இவங்க 2 பேர் நிற்கிறாங்க, எனக்கு மறைக்குது. ஆனால் அவங்க நிற்கலைன்னா எடுக்க முடியாது அவங்களால. அதனால் இவ்வளவுக்கும் பிறகு மிக குறைந்த நேரம் தான் பேச போகிறோம். கொஞ்சம் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். முதல் விஷயம், வரம் மருத்துவமனைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய சம்பிரதாயத்தில் பல வகுப்புகளில் வளைகாப்பு என்பதை முதல் குழந்தைக்கு தான் கொஞ்சம் பெருசாக நடத்துவாங்க. 2 குழந்தை, 2வது குழந்தைன்னா சில வகுப்புகளில் நடத்தவே மாட்டாங்க. சில வகுப்புகளில் அந்த 2வது குழந்தைக்கு நடத்தவே மாட்டாங்க வளைகாப்பு. அப்படி நடத்தினாலும் முதல் பிள்ளைக்கு செய்கிற அளவு பெரிய அளவில் செய்ய மாட்டாங்க. ஆனால் எல்லா பெண்ணினுடைய நெஞ்சத்திலும் அவங்க கல்யாண நாளை எவ்வளவு இனிமையோடு அவங்க நினைக்கிறாங்களோ அதை விட பல மடங்கு அவர்களினுடைய ஞாபகங்களில் மலர்ந்திருக்கிற ஒரு நாள் என்றால் அவர்களுக்கு வளைகாப்பு நடந்த அந்த நாள் தான் ஞாபகத்தில் இருக்கும். அதுவும் முதல் டெலிவரினாக்க மனசுக்குள்ள பலவிதமான ஒரு பயம் இருக்கும். எப்படி இருக்குமோ என்ன நிறைய பேர் இந்த வலியை பற்றி சொல்லி நம்ம ஒரு மாதிரி மைண்டை செட் பண்ணியிருப்பாங்க. இந்த சினிமாலாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த அம்மா யாரோ கத்தியால் குத்தின மாதிரி கத்தும். அப்படிலாம் வலிக்க முதல்ல பயப்படாதீங்க. இந்த வலின்றது விடாமல் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி கத்துன்னு கத்துற மாதிரி சினிமாவெல்லாம் காமிச்சு நம்ம மைண்டை செட் பண்ணியிருக்காங்க. முதல்ல உங்ககிட்ட நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, அந்த முதல் பிரசவத்துக்காக காத்திருக்கிற அந்த 9 மாதம் 1 வாரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு அந்த குழந்தைய முதல்ல நம்ம கண்ணில் காட்டுகிற போது நமக்கு ஒரு பெருமிதமும் ஒரு மகிழ்ச்சியும் வரும் பாருங்க. இந்த வாழ்நாளில் அதுக்கு ஈடு இணை என்பது எதுவுமே கிடையாது. அதனால் அந்த சந்தோஷமான காலத்தில் இருக்கீங்க. இன்னொன்று நினைவு வச்சுக்கோங்க, இப்போ நம்மளை கவனிக்கிற மாதிரி வாழ்க்கையில் இதுக்கு பிறகு எப்போவுமே கவனிக்க மாட்டாங்க. அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் உங்கள் கணவரை வேலை செய்ய விடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் செய்ய போகிறதில்ல. மாமியார் மாமனாரை நல்ல வேலை வாங்குங்க. அம்மா அப்பா தானே செய்வாங்க, நீங்கள் வேலை வாங்கணுன்றது இல்லை. அதனால் நல்லா இருக்க போகிற ஒரு காலகட்டம். யூ மஸ்ட் பி அப்சல்யூட்லி ஹாப்பி. அதுதான் இந்த 9 மாதம் 1 வாரத்தினுடைய முக்கியமான பணி உங்களுக்கு. இதை கூடுதலாக நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகத்தான் வளைகாப்பு என்கிற அழகான சடங்கு. வளையல் பிடிக்காத எந்த பெண்ணாவது இருக்க முடியுமா? ரொம்ப நாள் முன்னாடி எம்ஜிஆர் சினிமாவில் ஒரு பாட்டு வரும், கல்யாண பொண்ணுக்கு அண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வரி இருக்குது, மாமனார மாமியார சாமியார போவதற்கு மந்திரிச்சு தந்த வளையல்னு வாலி ஒரு லைனை எழுதியிருப்பார். வளையல் என்பது இனிமையான நினைவுகளை தருகிற ஒரு விஷயம். கல்யாணம் ஆன புதுசில் மனைவியினுடைய வளையல்கள் 2 3 ஒன்றோடு ஒன்று சிணுங்குகிற சத்தத்தை ஒரு கவிதை போல நினைக்காத கணவர்களே இருக்க முடியாது. அதுவும் கூட காதில் கேட்காம சில பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குதுங்க. அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு அழகான விழாவை திருவிழா போல் ஏற்பாடு செய்கிற ஐடியா டாக்டர் பிரியதர்ஷினி வந்ததா, டாக்டர் வெங்கட்டுக்கு வந்ததான்னு தெரில. யாருக்கு வந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹொசூருக்கு வந்த இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சர்ப்ரைஸ். உங்களுடைய டெப்டி கலெக்டர் பார்த்தது. அவங்க வயதில் மிக இளையவர். அவங்கள்ட்ட கேட்டேன், 21 பேட்ச் அவர், ரொம்ப இளையவர்.
இங்கே வந்து அவர் தீர்மானமாக பேசிய முறை, தன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்தின் மீது அவருக்கு இருக்கிற அக்கறை, இதெல்லாம் பார்க்குற போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களில் பல பேருக்கு தோன்றி இருக்கும், பிறப்பது பெண் பிள்ளையாக இருந்தால் அது நாளைக்கு இந்த மாதிரி கலெக்டர் ஆகணும்னு உங்களில் எத்தனை பேருக்கு கனவுகள் வந்திருக்கும் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். ஒரு 2-3 விஷயந்தான். தாய்மை என்பதை பற்றி இந்த நேரத்தில், அதுவும் எவ்வளோ பேருக்கு இது ஃபஸ்ட்டு டெலிவரின்னு தெரில, எவ்வளோ பேருக்கு முதல் பிள்ளை இது? கை தூக்குங்க. அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே. சரி, ரொம்ப ரொம்ப இந்த நேரத்தில் யாருடைய நினைவு வரும்? சில பேர் வீட்டுக்காரருடைய நினைவுன்னு சொல்லுவாங்கன்னு கணவர்களை எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் சாரி, அது வராது. அவர் தான் கூடவே இருக்கார். ரொம்ப யாருடைய நினைவு வரும்னா அம்மாவோட நினைவு தான் வரும். உங்களில் எத்தனை பேர் அம்மா கூடவே இருக்காங்கன்னு தெரியாது. இருந்தால் ரொம்ப நீங்கள் கொடுத்து வச்சவங்க, அம்மா கையை பிடிச்சிக்கிங்க. சில பேர் வந்து அம்மா வேறு ஊரில் இருப்பாங்க, நீங்கள் டெலிவரிக்கு இனிமேல் போகிற மாதிரி இருக்கும், இல்லை அவங்க வர்ற மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளவுலாம் அம்மாவை வந்து நம்முடைய கல்லூரி பருவத்தில், இளமை பருவத்தில் அம்மாவை சாதாரணமாக நம்ம பேசியிருப்போம். அப்படி தானே? சும்மா இருமா, ஏம்மா நையின்னு பேசுகிற, உனக்கு வேறு வேலையே இல்லையா? அம்மா சொல்லு, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கொஞ்சம் சரியான ட்ரெஸ்ஸு இல்லை, உனக்கு தெரியுமா? ரொம்ப உனக்கு தெரியுமா? என் காலேஜ்லேயே டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறது நான் தான், மற்றவங்களாம் என்னை விட படு மோசம். பாருப்பா இந்த அம்மா சும்மா நையினே. உடனே அப்பா வந்து, நீ சும்மா இரு, உனக்கு என்ன தெரியும், என்னுடைய மகள் இருக்காளே அவள் ஒரு பிரின்சஸ் அவள், அப்படிலாம் சொல்லி அம்மாவாயை அப்பாவும் அடைச்சி, நீங்களும் அப்பாவும் ஒரு கூட்டணியை உருவாக்கி அம்மாவை ஓரங்கட்டி இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க தானே? இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னா என் மகள்கள் அதை தான் செஞ்சிட்ருக்காங்க இப்போ. ஆனால் இந்த நேரத்தில் முதல்ல அந்த செய்தி தெரிஞ்ச நிமிஷத்திலிருந்து மனம் நாடுவது நம்முடைய அம்மாவைத்தான். இவ்வளோலாம் எங்கள் அம்மாவும் கஷ்டப்பட்டிருக்கால்ல அப்படின்ற எண்ணம் வருகிற நேரம் இந்த நேரம். இந்த முதல் பிரசவம் என்பது, இந்த நான் சொல்கிறது வந்து எனக்கு முதல் மகள் பிறந்த போது, அதுவே வந்து 25-27 வருஷங்களுக்கு முன்பு, அது சென்னையில் இருக்கிற ஒரு மருத்துவமனை. அந்த வலியினுடைய உச்சகட்டம் வருகிற வரை அப்போ செவிலியர்கள் வந்து நேரம் இருக்குமா, நேரம் நமக்கு ரொம்ப நேரம் ஆகிட்ட போது இருக்கும். வாட்சை பார்த்தா அரை மணி நேரம் கூட ஆயிருக்காது. ஆனால் 24 மணி நேரமாக வலியில் துடிக்கிற மாதிரி, ஐயோ எந்த டாக்டர் கவனிக்கல, ஐயோ எந்த நர்ஸு கவனிக்கல, கூவாதம்மா 20 நிமிஷம் தான் ஆகுது, இன்னும் டைம் இருக்கு, இப்படி சொல்லி சொல்லி நம்ம நிறைவாக அந்த பிரசவ அறைக்கு அழைத்து கொண்டு போகிற போது மனம் ஒன்றைத்தான் தேடும், அம்மா எங்க என்ற ஒரு கேள்விதான் நெஞ்சிலே இருக்கும். அந்த பிரசவ அறையிலே வலிக்கிற வலி, இங்கே எல்லாருமே வலி அண்டர்கோ பண்ணுவீங்களா? எவ்வளோ பேருக்கு சீசர் இருக்க போகுது அது தெரியல. இந்த மருத்துவமனை எனக்கு ஒரு பேம்ப்ளெட் ஒன்று கொடுத்தாங்க. அதில் கூடிய வரையிலும் நாங்கள் சிசேரியன் இல்லாமல் இயல்பான பிரசவத்துக்கு முயற்சி செய்கிற ஒரு மருத்துவமனைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்காக அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இது எதனால் இவ்வளோ தூரம் சிசேரியன் பிரசவங்கள் அதிகமாச்சுன்றதை பற்றி சரியான தகவல்கள் இல்லை. ஆனால் முன்பு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி இருந்ததை விட 50 விழுக்காடு 70 விழுக்காடு அதிகமாகி இருக்கிறது. வலியை தாங்குவதற்கு பெண்களே தயாராக இல்லை என்று சில மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகிருச்சுன்னு இன்னும் சில பேர் சொல்கிறாங்க. என்ன காரணமோ தெரியல. ஆனால் அவங்க எல்லாருக்கும் சுகப்பிரசவமாக கத்தி எதுவுமே இல்லாமல் அது நடக்க வேண்டும் என்பதே என்னுடைய பிரார்த்தனையாக இந்த நேரத்திலே நான் பதிய வைக்கின்றேன். அதை வலி இருக்கும் பாருங்க. அதை ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பங்களா இருக்குது. அந்த பங்களாவுக்குள்ளே நிறைய வெளிச்சம் போட்டிருக்கு, லைட் போட்டிருக்கு. வெளியில் ஒரே ஒரு ஜன்னலை மட்டும் மறந்து போய் திறந்து வச்சுட்டாங்க. காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குருவி திசை மாறி போய் அந்த வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அங்கே இருக்கிற வெளிச்சம் ஃபேன் எல்லாம் பார்த்து குருவி அங்கேயும் தடுமாறி பறந்து விருட்டுன்னு வெளியில் போயிடுறது. இந்த காட்சி அவங்க எல்லாராலையும் உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியுது தானே? வலி அப்படித்தான் இருக்கும்னு எழுதுறாரு. அந்த வலி எங்கேருந்து தொடங்குகிறது? முதுகுக்கு பின்னாடியிலேருந்து எங்கேயோ தொடங்கும். அந்த குருவி விருட்டுன்னு உள்ளே வந்த மாதிரி அது உள்ளேயும் வெளியுமா உடலுக்குள்ளே போய் அந்த வலி வெளியில் போயிடும். அப்பா அப்படின்னு மூச்சு விடாதீங்க, ஏன்னா திரும்பவே வரும். அந்த வலி மிகச்சரியான கடிகார முள்ளினுடைய துல்லியப்படி
முதல்ல 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, அதே ரித்தமோட திரும்ப வந்து நிறைவில் ஒரு உயிரை இந்த மண்ணுக்கு கொண்டு வருகிற அந்த வினாடி இருக்கிறதே, அப்போது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய இன்பத்தை எய்துகிற அந்த தலைவாசலில் நிற்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பிரியத்தையும் அன்பையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கட்டாயமாக ஒன்று மட்டும் செய்யுங்க, உங்கள் அம்மாவுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்கள் அம்மா இதே மாதிரி கஷ்டப்பட்டு தான் உங்களெல்லாம் இந்த உலகத்துக்கு கொண்டிருக்காங்க, நம்ம எல்லாரையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆண்களை விட நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சவங்க இல்லை? இது என்னன்றத ஒரு ஆனால் ஒரு நாளும் உணர்வால் அனுபவிக்க முடியாது. விசில் அடிச்சது பெண்ணா ஆனா? இதை அனுமானிக்க முடியும். இந்த கால ஹஸ்பண்ட்ஸ்லாம் ரொம்ப பெட்டராக இருக்காங்க. 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி ஐயோ என்னோட மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு அதை எப்படி காட்டுவாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் வாசலில் முன்னையும் பின்னையும் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. நமக்கு கடுப்பாக இருக்குல்ல, நாம் உள்ள அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இவர் அப்போ தான் முன்னையும் பின்னையும் நட பழகிட்டு இருப்பார். ஆனால் இன்றைக்கு நிறைய மாறி இருக்கிறது. சில மருத்துவமனைகள் தே ஆஸ்க் த ஹஸ்பண்ட்ஸ் டு பி இந்த லேபர் ரூம். இங்கே அதை செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, செய்கிறாங்கன்றார். ஹஸ்பண்ட்ஸையும் லேபர் ரூம்லேயே இருக்க விடுறாங்க. அப்போ தான் அவங்க பார்க்க முடியும் இது என்ன மாதிரியான ஒரு போராட்டத்துக்கு பிறகு ஒரு உயிர் வெளியே வருகிறதுன்னு தெரிஞ்சாதான் அந்த உயிரை வெளியே கொண்டு வந்த மனைவியின் மீது அவர்களுக்கான காதலும் மரியாதையும் பல மடங்கு அதிகமாகும் என்பதனாலே இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் வெளியிலே நடந்துட்டு இருந்தால் உள்ளே என்ன கஷ்டப்படுறாங்க அவருக்கு எப்படி தெரியும்? அன்லெஸ் ஹி இஸ் அ டாக்டர் ஹிம்செல்ஃப். அவருக்கு தெரிவதற்கே வாய்ப்பு இல்லை. இந்த காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை அமைச்சர் ரொம்ப அழகாக குறிப்பிட்டார். கர்ப்ப காலத்தில் உங்களினுடைய மனம் எதை நாடுகிறதோ பிள்ளைக்கும் அதில் ஒரு ஆர்வம் வரும் என்பது இப்போது கிட்டத்தட்ட நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான ரீதியான உண்மையாக இருக்கிறது. டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணான்னு பெரிய பாடகர் இருந்தார். ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிக மிக மகத்தான பாடகர். ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா என்ற அபாரமான பாடலை அவர் தான் பாடினார். பாலமுரளி கிருஷ்ணா வந்து ஒரு பெரும் சங்கீத மேதை. குருவே இல்லாமல் இசையை கற்றுக்கொண்டவர். ஒருத்தர் எப்படிங்க டீச்சரே இல்லாமல் மியூசிக் எப்படிங்க கற்றுக்க முடியும் என்றால், அவர் வயத்தில் இருந்த காலத்தில் அவங்க அம்மா வீணை வாசிக்கிட்டே இருப்பாங்களாம். அது 5 மாதத்திலிருந்தே குழந்தைகளால் அதை நன்றாக அவதானிக்க முடியும்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் எல்லோரும் வீணை வாசிங்க நான் சொல்லலை, யாருக்கு தெரிஞ்சதோ வாசிங்க. உங்களினுடைய மனம் எதில் ஈடுபடுகிறதோ அந்த ஆக்டிவிட்டியை குறைக்காதீங்க. இப்போ சமீபத்தில் பாரிஸ் ஒலிம்பிக் நடந்தது. என்னங்க ஞாபகம் இருக்கா இல்லையா? பாரிஸில் ஒலிம்பிக் நடந்தது இல்லை? ஒலிம்பிக்கில் ஒவ்வொரு முறையும் இந்த ஒலிம்பிக்கில் எது ரொம்ப ஸ்பெஷல்னு ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. எல்லாம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒலிம்பிக் நடக்குது. இந்த ஒலிம்பிக்கில் எது ரொம்ப ஸ்பெஷல்னு ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. இந்த தடவை அந்த லிஸ்ட்டில் இருந்த முதல் விஷயம் என்ன தெரியுமா? இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் 4 பேர் 4 மாதத்திலிருந்து 4.5 மாதம் 5 மாதம் வரை ப்ரெக்னெண்ட்டாக இருந்த பெண்கள் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக்ன்றது நம்மளை மாதிரி எல்லா உறுப்புகளும் சரியாக இருக்கிறவங்கள பேரா ஒலிம்பிக் நடக்குது. அதாவது உடலிலே ஏதாவது ஒரு உறுப்பு சரியாக இயங்காதவர்கள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக். பேரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கின 2 பெண்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த பெண்கள். அதனால் உங்கள் அம்மாக்கள் வந்து இதுக்குன்னே கடவுள் அவங்கள நேர்ந்து விட்டுருப்பாங்க. என்னென்னா, முதல்ல டெஸ்ட்டு பாசிட்டிவ்னு வந்தனால இந்த கண்ணு நீ எந்திரிக்காத கண்ணு, நீ உட்காந்தே இரு, நான் தோசையை சுட்டு உன்னுடைய இலையில கொண்டு வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமியார்களும் இப்போ அதை செய்யறாங்க. நிறைய மாமியார்களே அவளுக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணாத, அவள் இருக்கட்டும். உங்கள் கணவர் வந்து வெளில போகலாமா, எங்கேயும் வெளியில் போனான், அவள் ரெஸ்ட்டில் இருந்தால் போகிறோம். உங்களை சோஃபாலேருந்து எந்திரிக்க விடாமல் 9 மாதம் செஞ்சால் ஒத்துக்காதீங்க. பேரா ஒலிம்பிக்லேயும் பாரிஸ் ஒலிம்பிக்லேயும் மெடலே வாங்கியிருக்காங்க ப்ரெக்னென்ட் உமன்னா. நீங்கள் உங்கள் ப்ரெக்னென்சி இஸ் நாட் எ டிசீஸ், இட் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. நீங்கள் நோயாளிகள்னு உங்களை யாராவது நம்ப வச்சா நம்பாதீங்க. நீங்கள் எதை விருப்பமாக செய்கிறீங்களோ தயவு செஞ்சு அதை செய்யுங்க. இப்போ இந்த ரொம்ப அம்மாக்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன் ஃபஸ்ட் பண்ணால் கணவர்களுக்கு எரிச்சலாக இருக்கும், வெளியிலையும் சொல்ல முடியாது. முன்னாடியே ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், இப்போ அவ்வளோதான் எல்லோரும் சேர்ந்து அவளுக்கு. இதை தான் வடிவேல் ஒரு படத்தில் சொன்னார். அவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெற்று வளர்த்து. உடனே வடிவேல் சொல்லுவார், என்ன கஷ்டப்பட்டு நீ
நான் எல்லாம் கஷ்டப்பட்டேன். உள்ள ஒரு லைட் உண்டா, ஒரு ஃபேன் உண்டா, ஒரு ஏசி உண்டா? எப்போ பாரு நான் இருட்டிலே இருந்தேன். நீ என்ன புது புடவை என்ன, புது நகை என்ன, அவங்கவுங்க வீட்டில் விருந்து என்ன, நீ நல்லா முழுங்கி நல்லா இருந்துட்டு உள்ள நான் எல்லாம் கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவார். அந்த மனநிலையில் ப்ரெக்னென்சியை பார்க்கக்கூடாது. அது நோய் கிடையாது. நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு பருவம். ஏனென்றால் இந்த உலகத்தில் நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா பதிலுக்கு நம்ம எதாவது செய்யலாங்க. அப்படி தானே? வைக்க வசதி இருக்குது, நமக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன வேணால் செய்யலாம். டெப்டி கலெக்டர் மேடம் மாதிரி இருக்கிறவங்க அவங்கள சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, ஒரு சமூகத்துக்கே என்ன செய்யலான்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நாம் நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு எல்லாம் பதிலுக்கு ஏதாவது செஞ்சிட முடியுங்க. அப்படி தானே? நமக்கு யாரோ வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது போய் ஒரு gift கொடுக்கலாம். ஒரு உறவினர் கடன் கொடுத்துருப்பாரு, சரியான நேரத்தில் திருப்பி கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு என்ன உதவியோ அதை செய்யலாம். ஒரே ஒருத்தருக்கு மாத்திரம் நம்மால் என்ன முயன்றாலும் பதிலுக்கு நன்றி செலுத்தவே முடியாது. அது அம்மா மாத்திரம்தான். அம்மா நமக்கு செஞ்சதுக்கு என்ன செய்ய முடியும்? அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது அப்படின்னு வாலி அவர்களினுடைய வரிகளை ஜேசுதாஸ் பாடி சூப்பர் ஸ்டார் தன்னுடைய அம்மாவை தூக்கிட்டு வர சீனை நம்ம வாழ்க்கையில் நம்மளால் மறக்க முடியுமா? அம்மாவுக்கு நீ எதுவுமே செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? அம்மா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா, ஐ லவ் யூ அம்மானா அம்மா சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லாதங்க. அது பட்டுப்படம் வாங்கி கொடுத்துடலாமா, ஒரு நகை வாங்கி போட்டுடலாமா, என்ன செய்யலாம்? அம்மாவுக்கு என்ன செய்தாலும் திருப்பி செலுத்த முடியாத கடன் ஒன்று உண்டு என்றால் அது நம்முடைய அம்மாவுக்கு நாம் செய்வது தான். ஏன்னா அந்த ப்ரெக்னன்சியில் பாருங்கள், 3 மாதம் 4 மாதம் பெரட்டிக்கிட்டே இருக்கும். சாப்பாட்டை சாப்பிட வேணாம், பார்த்தாலே பெரட்டும். குழம்பு அங்கே கொதிச்சாலே இங்கே நமக்கு பெரட்டும். இதெல்லாம் சரியாயிரும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்களே. சில பேருக்கு 8 மாதம் ஆனாலும் சரியாகாது, 8 மாதத்துலேயே அதே பெரட்டும். சில பேருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், பசிச்சுக்கிட்டே இருக்கும். நான்லாம் ஆஃபீஸ்க்கு போகிற போது, ப்ரெக்னெண்ட்டாக இருந்த போது 5 டப்பா எடுத்துகிட்டு போவேன். 5 டப்பா. ஏன்னா அப்போ தான் சாப்பிட்டு கை கழுவிட்டு வந்திருப்போம், திரும்ப உடனே பசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பேங்க்கில் வேறு வேலை செஞ்சேன்னா கஸ்டமர்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னம்மா இந்த அம்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு என்ன நேரம்னு. நம்ம சாப்பிடுவேனா, காசை எண்ணுவேனா, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலும் போதாத மாதிரியான ஒரு உணர்வு. இந்த 7 மாதத்துக்கு பிறகு அந்த கொரக்களி வாங்கும் கால் சில பேருக்கு, இந்த நரம்பெல்லாம் முடிச்சு போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம முகத்தை கண்ணலில் பார்த்தா நமக்கே பகீர்னு இருக்கும். நானா இதுன்னு முடி கொட்டும் பாருங்கள் சில பேருக்கு. அடேங்க அப்பா, முடி ரொம்ப கொட்டினா பொம்பளை பிள்ளை, அதெல்லாம் நம்பாதீங்க. நமக்கு எப்படி இருந்தாலும் முடி தோலை விட்டு இறங்க மாட்டேங்குது. இதுதான் சாக்குன்னு கொட்டுன்னு கொட்டும். குனிஞ்சு கால் நகத்தை கூட வெட்ட முடியாதபடி ஒரு சிரமம், ஒரு பெருமூச்சு, 4 அடி நடக்க முடியாத தயக்கம், இது எல்லாம் சேர்ந்தது தான் ப்ரெக்னென்சி. ஆனால் இது இவ்வளவு கஷ்டங்களுக்கும் பிறகு அந்த கையிலே அந்த சின்னஞ்சிறு குழந்தையை ஏந்துகிற அந்த ஒரு கணம் இருக்கு பாருங்க, அந்த ஒரு நொடி நேரத்துக்காக எவ்வளவு கஷ்டங்களையும் நாம் பொறுத்து கொள்ளலாம் என்கின்ற சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க போகிற குழந்தைகள் உங்களினுடைய வயிற்றிலே இருக்கிறார்கள். நாளைக்கு இந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே நீங்கள் சோர்வாக இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது அதுக்கு தெரியும். அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் என்ன தெரியுமா பெரிய பந்தம்? வி ஷேர் த சேம் பாடி ஃபார் 9 months. குழந்தையோடு உடலை பகிர்ந்து கொள்ளுகிற பெரும் பேரு அம்மாக்களுக்கு மாத்திரமே கடவுள் கொடுத்தது. அப்பாக்களுக்கு அது ஒரு நாளும் அந்த பேர் கிடையாது. குழந்தைய தூக்கலாம், கொஞ்சலாம், சோறு ஊட்டலாம். இப்போ இன்றைக்கு கணவர்கள் டைப்பர் மாற்றுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இன்றைய கணவர்களை ரொம்ப பாராட்டணும். நேற்றைய தலைமுறையில் எதுவுமே செய்ய மாட்டாங்க, முறைச்சிக்கிட்டே ஒரு ஓரமாக இருக்கு. ஐயா தயவு செய்தியா அந்த முடிச்சிடுறேன்ற அப்படியே முறைச்சிக்கிட்டே ஒரு ஓரமாக நிற்பாங்க. இன்றைய கணவர்கள் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. முதல்ல உங்கள் மனைவிகளோட மருத்துவமனைக்கு வரீங்க, அதுக்கே உங்களுக்கு பெரும் பாராட்டு. அப்படி வரலன்னா நீங்கள் கேளுங்க. ஏன்னா இப்போ புதிய தலைமுறையினர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஆம் பிரெக்னென்ட்னு ஒரு பெண் இப்போ சொல்கிறதில்ல, கணவனும் மனைவியும் சேர்ந்து வி ஆர் பிரெக்னென்ட் என்று தான் இப்போது சொல்லுகிறார்கள். மகப்பேறு என்பது இருவருக்குமானது, 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குது. இப்போவே உங்கள் கணவர்களுக்கு எல்லாத்துலேயும் ட்ரெயின் பண்ணிவிடுங்க.
என்னென்ன செய்யணும், உங்களுக்கு பழங்கிடம் வெட்டி கொடுக்கணுன்னா உங்கள் அம்மாவோ மாமியாரோ தான் செய்யணும் இல்லை, வீட்டுக்காரர் செய்யலாம் தானே. தாராளமாக வேலை வாங்குங்க. இந்த 9 மாதம் வேலை வாங்குற மாதிரி அப்புறம் வாங்கவே முடியாதுங்க. அதனால் நல்ல வேலை வாங்குங்க, சந்தோஷமாக வேலை வாங்குங்க. இந்த மருத்துவமனை நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுங்க, எனக்கு ஒரு 9 வயசு 10 வயசு இருக்கும்போது தெருவில் எங்கே நடந்தாலும் ஒரு போஸ்டர் தான் தெரியும். மஞ்சள் கலரில் கவுந்த முக்கோணம் போட்ட ஒரு போஸ்டர், ஃபேமிலி பிளானிங் போஸ்டர் தான் எங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு அதற்கு பதிலாக மகப்பேறு மருத்துவமனைகளும் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் இருக்கிற போர்டு தான் எங்கள் கண்ணில் படுது. அப்போது மகப்பேறு என்பது அரிதாகி கொண்டிருக்கிற விஷயம். நிறைய பேர் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க. நடக்குமா நடக்காதான்ற ஒரு கவலையிலும் கண்ணீரிலும் பல கணவன் மனைவிகள் காத்திருக்கிற காட்சியை நான் இப்போது பார்க்கிறேன். அந்த ஒவ்வொரு மாதமும் இந்த மாதமாவது ஒரு நல்ல செய்தி வராதா என்று காத்திருக்கிற மனைவியை பார்த்து என்ன பாசிட்டிவா என்று ஆசையோடு கேட்கிற கணவர்களும் காத்திருக்காங்க பாருங்க. அந்த காத்திருத்தல் ரொம்ப கடினமானது. ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற சமூகமும் அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ தான் திருமணமாகி வந்தவொடனே என்ன ஏதாவது குட் நியூஸ் இருந்தால் சொல்கிறியா, போயா சோறு போடுறியா, சும்மாரியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கேட்க நம்ம மனசுலேயே ஒரு பயம் வந்துடுது, ஐயோ இது எப்போ வரும்னு. பல ஆண்டுகளாக பல மாதங்களாக காத்திருந்தவர்கள் கூட உங்களிலே சில பேர் இருக்கலாம். அவர்களுக்கு இந்த நொடி என்பது ரொம்ப ரொம்ப பவித்திரமானது. ஒரு குழந்தை என்பது நமக்கு கடவுள் கொடுக்கின்ற வரம். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே அப்படின்னு மகாகவி பாரதி பெண் குழந்தைகளை பற்றி பாடினார். என்னை களி தீர்த்தே உலகினில் ஏற்றம் கொள்ள வைத்தாய்ன்னு சொல்கிறார். என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது தான் என் பிள்ளை. அதனுடைய முகத்தை பார்த்தால் எல்லா துன்பங்களும் மறைந்து போகிறது. தாய்மை என்பது ஒரு வரம். அதனால தான் இந்த மருத்துவமனைக்கு வரம் என்றே பேர் வைத்திருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற வரங்கள் நிறைய இருக்கிறது. சில பேருக்கு நிறைய காசு இருக்கும், சில பேருக்கு பெரிய படிப்பு இருக்கும், சில பேருக்கு பெரிய பதவிகள் இருக்கும், சில பேருக்கு பொசிஷன் இருக்கும். எல்லா வரங்களையும் விட ஒரு கணவன் மனைவிக்கு கிடைக்கிற மகத்தான வரம் என்பது மழலை செல்வம் தான். ஆனால் தான் கண்ணதாசன் சொன்னார், மழலை சொல் இன்பத்தின் எல்லை என்று சொன்னார். பூ போல பிறக்கும், பால் போல இனிக்கும், மான் போல துள்ளும், தேன் போல இதயத்தை அள்ளும் என்று சொன்னார். அப்படி வரப்போகின்ற அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்ப்பதற்கு ஆவலாய் காத்திருக்கிற அத்தனை பெண்களுக்கும் அத்தனை தாய்மார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், உங்களுக்கு நல்ல பிரசவம் நல்லபடியாக நடப்பதற்கும் பிள்ளைகள் ஆரோக்கியமாக பிறப்பதற்குமான என்னுடைய வாழ்த்தை இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மருத்துவமனை இன்றைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதய சம்பந்தமான சிகிச்சைக்கான பல உபகரணங்களையும் வாங்கியிருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையும் பெருகி வளர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷனாக அது நடப்பதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டாக்டருடைய ரூமில் நான் வெயிட் பண்ண போது பார்த்தேன், தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு மருத்துவ முகாம் நடத்தி இருக்கிறாங்கன்னு அதில் நான் பார்த்தேன். அது மாதிரி இங்கே இருக்கிற எல்லாராலையும் ஹாஸ்பிட்டல்ஸை அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படி இருப்பவர்களுக்குமான உங்களுடைய சேவையை நீங்கள் தொடர வேண்டும் என்று கேட்டு, இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேரும் நல்லா வளையல் போட்டுக்குங்க, நிறைய போட்டுக்குங்க. அந்த வளையலினுடைய சிணுங்குகிற சத்தம் இருக்கிறதே, அது நாளைக்கு அழப்போகிற குழந்தையினுடைய அழுகை சத்தத்தையும் சிரிப்பு சத்தத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கட்டும். நிறைய செல்ஃபி எடுத்துக்கங்க. நாங்களாம் அந்த காலத்தில் இருக்கலாம் வசதியாக ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுமாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்தால் கண்ணு படுன்னு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை. இன்றைக்கி ப்ரெக்னன்சி ஷூட்டே பெரிய பிஸ்னஸ் தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் முடிச்சிட்டிங்களா? என்ன தலையாட்ட மாட்டேன்றீங்க? எங்கள் ஊர்லலாம் ப்ரெக்னென்ட் ஆனோன்னு டாக்டர்கிட்ட போகிறாங்களோ இல்லை, முதல்ல ஷூட்டு, ப்ரெக்னன்சி ஷூட்டு, அதுக்குன்னே ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்குன்னே ஒரு 10 ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க. இவங்கெல்லாம் நிறைய அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க, கேட்டு பாருங்கள். அது போய் கணவரோடு இருந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளவு புகைப்படம் இருக்காலும் கொஞ்சமாவது எடுங்க. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம். ஏன்னா நிறைய போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வராமதே ப்ரெக்னென்சி டிப்ரெஷனும் நிறைய பேருக்கு வரும். ஏன்னா மனச்சோர்வு வரும், திடீர்னு காரணமே இல்லாமல் அழுவழுவையாக வரும். எதுக்கடி அழறன்னு அம்மா கேட்டால் கூட பதில் சொல்ல தெரியாது. உடனே இப்போ உங்கள் அப்பா அம்மா பக்கத்து வீட்டு ஆயா எதிர் வீட்டு நாய் எல்லாம் கிளம்பி வந்து என்னுடைய மகளை நீ கொடுமைப்படுத்தினாயான்னு கணவரை கேட்காதீங்க. கணவர்கள் எல்லாம் நல்லவர்கள் தான். இது ப்ரெக்னன்சியில் இருக்கிற ஹார்மோனல் எஃபெக்ட்ஸ்னால சில சமயம் அழுக வரும், டிப்ரெஷன் இருக்கும். அதனால் கணவர்களை பார்த்து சொல்லுகிறேன், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி,
இந்த காலகட்டத்திலேயாவது ஒவ்வொரு நாளும் உங்கள் மனைவியை பார்த்து ஐ லவ் யூன்னு 15 தடவையாக சொல்லுங்கள். நான் சொல்கிறது கம்மி, கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். வார்த்தையால் சொல்லாட்டாலும் உங்களுடைய பார்வையாலும் உங்களுடைய கெஸ்டர்ஸாலும் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு நானும் கூட இருக்கேன்டா, இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்கிற பயணம், பாப்பா பிறந்தோடனே இந்த கஷ்டம்லாம் மறைஞ்சு போய்டும்னு சொல்லி பாருங்கள். அந்த அத்தனை பேருடைய முகம் அப்படியே பூமாதி மலரும். அதுதான் உண்மையான வளைகாப்பு திருவிழா. ஏனென்றால் உங்களினுடைய முகத்தில் மலர்ச்சியை பார்க்கத்தான் இங்கே இத்தனை சீதனங்கள் இருக்கின்றன. சீதனங்களை வாங்கி கொண்டு நல்லா சாப்பிட்டு உங்களினுடைய அப்பா அம்மாக்களினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுங்கள். மாமியார் மாமனாரனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் குழந்தை பிறப்பு சுகமாக அமையவும் குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்கவும் என்னுடைய வாழ்த்தை திரும்பவும் சொல்லி வரம் மருத்துவமனைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி. மிக அனுபவம். நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த அனுபவம் எங்களுக்கு கிடையாது. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை என்ற பாடலை சொல்லி அதை ரொம்ப பிரமாதமாக சொன்னாங்க. நீங்கள் என்ன நினைக்கணும், என்ன செய்யணும், அதை விட கணவரை வேலை வாங்குங்கன்னாங்க. ஏற்கனவே அதுதான் நடக்குது. ஆனாலும் இவங்க ஏற்றி விட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு இந்த தலைப்பு கொடுத்துட்டு எனக்கு தந்தை பாடும் தாலாட்டுன்னு அவர் போட்டார். நான் கொடுக்கல, அவர். பெண்களே தாலாட்டுறதில்லை, இதில் தந்தை எங்கே தாலாட்டுறது? அவரே தகிடு திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒன்று நல்லா சொன்னாங்க, இன்றைய பிள்ளைகள் வி ஆர் ப்ரெக்னன்ட்னு சொல்கிறாங்க. கணவனுக்கும் அதில் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கின்றதை உணர்த்துறாங்க. அதை விட அப்பா அம்மா வயசானவங்க கையில் அந்த பிள்ளைய கொடுக்காம கணவனும் மனைவியுமா மாற்றி மாற்றி பிள்ளைய பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? அதை தாத்தா பாட்டி தூக்குன காலமெல்லாம் பழைய காலம், மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. ஏதோ இந்த தலைமுறை வேறு மாதிரி இருக்கிறது. இந்த டெலிவரி டைமில் கணவர் கூட இருப்பாருன்றாங்களே, இதெல்லாம் ஒரு 30 வருஷம் முன்னாடி நினச்சே பார்க்க முடியாது. பிள்ளை பிறந்துருச்சுன்னு தந்தி வரும், அது வரைக்கும் அவன் அங்கே கல்யாணம் ஆகாத ஆள் மாதிரி சுற்றி வருவான். ஏன்னா இங்கே மாமனார் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்கள்ல, செலவெல்லாம் மாமனார் செலவு தானே, அப்படி தானே இருந்தது. இப்போ தான் எல்லாரும் ஈக்குவலாக செய்கிறாங்க. அதை நினைவுபடுத்தி இந்த தலைமுறையை வாழ்த்திய பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு ஆண்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள். ஏன்னா எல்லாரும் ஆண்களை திட்டுவாங்க. இப்போ அவங்க நிறைய பாட்டு சொன்னாங்க. ஆண்கள்லையும் ஒரு பாட்டு இருக்கு, எம்ஜிஆர் பாட்டு ஒன்று ஞாபகம் இருக்கா? காது கொடுத்து கேட்டேன் ஆகா குவா குவா சத்தம் அப்படின்னு ஒரு பாட்டு அந்த காலத்தில். குழந்தை பாரம் உனக்கல்லவோ, குடும்ப பாரம் எனக்கல்லவோ, கொடி இடையின் பாரம் எல்லாம் 10 மாத கணக்கல்லவோ, மனைவியையும் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பதுதான் சுகம் என்று மனசுக்குள்ளே ரசிக்கின்றேன்னு எம்ஜிஆர் பாடியிருப்பார். அதுதான் கணவர் பாடுகிற தாலாட்டு, அப்பா பாடுற தாலாட்டு. எது எப்படியோ பாரதி மேடம் ரொம்ப உருக்கமாக பேசுனாங்க. இந்த வலி எப்படி இருக்கும், கவலைப்படாதீங்க, நல்லா வேலை செய்யுங்க. இவ்வளவு அட்வைஸை அனுபவத்தில் தான் சொல்ல முடியும். நான் ஏதாவது சொன்னேன்னா எங்கள் கூட்டத்தில் சிரிப்பாங்க, இவனுக்கு என்ன தெரியும்னு இதெல்லாம் சொல்கிறேன். அதை உணர்ந்து எப்படி அவங்க அந்த காலத்தில் 5 டிஃபன் எடுத்துகிட்டு போனாங்கன்ற கதையெல்லாம் சொன்னாங்க. ஆண்களுக்கு இது தெரியாது தான். ஆனால் ஆண் தெருவில் கம்பீரமாக நடக்க வைத்த ஒரு நிகழ்வு என்னன்னா, அவன் தகப்பனாக போகிறான் என்கிற செய்தி வருகிற நிகழ்வு தான். அவன் தன்னை முழுமையானவனாக உணர்கிற நேரமும் அதுதான். ஏய், எனக்குன்னு ஒரு வாரிசு இருக்கான்டா, அவன் வந்துடுவான்டா, அவனோ அவளோ என்கிற அந்த திருப்தியும் அந்த சந்தோஷமும் இருக்கு இல்லையா, அதை தருவது, பெற்று தருவது இன்றைக்கு பிரெக்னண்டாக இருக்கிற நீங்கள் தான். வாரிசுகளை தருகிறீர்கள். வாழையடி வாழையாக வந்து ஒரு தலைமுறை தழைக்க உதவுகிறீர்கள். அதனால் உடம்பை பத்திரமா பார்த்துக்கங்க, மனசை பத்திரமா பார்த்துக்கங்க. அப்பா தாலாட்டு பாடுறாரோ இல்லையோ, அவருக்கு சேர்த்து நீங்கள் பாடுங்க. இப்போல்லாம் யார் தாலாட்டு பாடுறது? மொபைலில் கையில் கொடுத்துறா அவனே பாடிக்கிட்டு இருக்கான். சாப்பாடு ஊட்டுறதுக்கு மொபைல் தான்
மொபைலை கொடுத்தா உடனே அவன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றான். அந்த காலத்தில் சன் டிவியை காட்டி அப்புறம் நிலாவை காட்டினாங்க, சன் டிவியை காட்டினாங்க. இப்போ எல்லாம் மொபைல் தான். யாருக்கு தாலாட்டுன்றதே அடிபட்டு போச்சு. தாள்னா நாக்குன்னு அர்த்தம். இந்த தாலாட்டுன்ற சொல்லே இனிமேல் இல்லாமல் போயிடும். முடிஞ்சால் பாடல்கள் கற்றுக்கங்க. இந்த பீரியடில் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். தமிழின் இனிமையை தாலாட்டில் காட்டுங்கள். உங்கள் பிள்ளைகள் தமிழில் பேச கற்றுக்கொள்வார்கள். மொழியை கற்றுத்தரது தாய் தான். நிறைய ஆங்கிலம் பேச சொல்லி கொடுக்குறாங்க, வேறு மொழி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு பெருமையான தமிழ் மொழியை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கட்டும். நீங்களும் கணவரும் இனிமையான காலத்தை கழியுங்கள். இது ஒரு அருமையான காலம். இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான நேரம். இந்த காலத்தில் இறை சிந்தனையோடு தேவையற்ற பேச்சு வழக்குகளை குறைத்து யாரோடையும் சண்டைக்கு போகாமல், சண்டை இழுக்கிறவங்ககிட்ட கூட சண்டைக்கு போகாமல் சமாதானமாக இருந்து உடல் நலம் பேணுங்கள். உங்கள் பிரசவம் இயற்கையாக அமையட்டும். அதற்கு வரம் மருத்துவமனை நிச்சயம் உதவும். அவங்க அதைத்தான் நோக்கமாக வச்சிருக்கிறாங்க. இயற்கை பிரசவமாக இருக்கட்டும். உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கட்டும். உங்கள் குடும்பம் இறை அருளால் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்றதாக இருக்கட்டும். தந்தை தாலாட்டு பாடுகிறாரோ இல்லையோ, தாயார் பாட முயற்சி செய்யுங்கள். இல்லாட்டி பரவாயில்ல, யூடியூப் இருக்கு, போட்டு விட்டால் உலகமே தூங்கும். அதனால் ஒசூருக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு குளுமையான நகரம், ஊட்டி கொடைக்கானலுக்கு நிகரான நகரம் இதுதான். எந்த நேரமும் பரபரப்பாக இருக்கிற நகரமும் இதுதான். ஏறக்குறைய தமிழ்நாட்டில் அதிக வருவாய் தருகிற நகரமும் ஒசூர் நகரம்தான். மாநகராட்சியில் பெரிய நகரம். தமிழ்நாட்டின் இப்போ இங்கே ஒரு பெரிய ஏர்போர்ட் வேறு வரப்போகுதுன்றாங்க. வந்தால் உங்களால் பிடிக்கவே முடியாது. ஏற்கனவே ஃபாரினர்ஸ் மாதிரியே திரியிறீங்க. ஏர்போர்ட் வந்தது முழுக்க முழுக்க நீங்கள் வெளிநாடு தான். பெங்களூர் வேகம் அடிபட்டு போகிற அளவுக்கு இந்த ஊர் வளர்ந்து இருக்கிறதுனா, இந்த ஊரில் இருக்கிற நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், இந்த காலம் நீங்கள் கொடுத்து வைத்த காலம். இதற்கு ஏற்பாடு செய்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி, முதல்ல அதுக்கே இந்த வரம் மருத்துவமனைக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் நிகழ்ச்சி நடத்துவாங்க, பேருக்கு 100 பேர் இருப்பாங்க. இப்போல்லாம் கூட்டமே வர்றதில்லை. எந்த கூட்டத்துக்கும், கட்சி கூட்டத்துக்கே இப்போ புதுசாக ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அரசியல் கட்சி கூட்டத்துக்கு ஆள் வரமாட்டேங்கிறான்னு யார் வர்றானோ அவன் உட்கார்ற சேரை அவனே எடுத்துகிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. இங்கே அப்படி கிடையாது, சேரை விட்டுட்டு போயிருங்க, இந்த இதை மட்டும் வாங்கிட்டு போங்க. அதனால் அப்படி கூட்டம் வராத காலத்தில் இவ்வளவு பேர் இந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கீங்கன்னா, இந்த ஆஸ்பத்திரியினுடைய பணிகளுக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். இந்த ஆஸ்பத்திரியின் சேவை தொடர வேண்டும். இந்த அன்பும் மரியாதையும் தொடர வேண்டும். உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லி எங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்து, ஒரு இடத்துல ஒரு பொண்ணுக்கு வளைகாப்பு நடத்துகிறதா நான் இவ்வளோ காலத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் 500 பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துகிற ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்வை, ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியை பார்க்கிற வாய்ப்பை ஒசூரும் வரம் மருத்துவமனையும் தான் தந்திருக்கிறது. இதெல்லாம் பார்க்கறதுல பெரும் மகிழ்ச்சி. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.